ஸ்வீப்பர் கவர்ஸ் இருக்காங்க. எஸ் வைட் யார்க்கர் தான் போட பெருக்கி விட்டாருங்க. ஆனா எதுவும் நடக்கல. லெக் பைசிங்ன்ற மாதிரி தான் ஒரு சிங்கிள் தான் கிடைச்சது. பெருக்கின ஷாட்டுக்கு ரன்னே ஓடல. ஐ திங்க் இஸ் பிளேயிங் a Miller. இல்ல இது கரெக்டான ஒரு அப்ரோச் தான். பட் டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் எப்பயுமே அந்த ஒரு சிப்ஸ் டவுனா இருக்கும் போது இவர் ஓங்கி நின்று ஆடுவாருங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மெச்சூர் நாட் கேமை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இவரு மனசுல இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. பட் கமிங் டு அரௌண்ட் தி விக்கெட், இது கண்டிப்பா இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டான ஒரு டாக்டிக்ஸ் தான். ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்தா ஓவர் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 15 ரன்ஸ் per over தேவை. அது ஆர்சிபியோட பண்ணது தப்பு. பட் இது கரெக்டான டிசிஷன். ஸ்டப்ஸ் ஒண்டி தான் அங்க இருக்கிற பிளேயர். பேட்ஸ்மேன் அவுட். விக்கெட் வைடு. கேட்சா யாருமே இல்ல. 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ 2 காவா விட்டாருங்க. காவா 4 2 போக வேண்டியது. நல்ல ஃபீல்டர் 100. ஆனா இப்போ ஆனது தவறு. விட்டாருங்க. ஃப்ரண்ட்ல ஓட்டாரு தடுக்கிறதுக்காக. தாண்டி போயிடுச்சு. 100 500 மார்க் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம். அதுல ஒரு 250 கொடுத்துருங்க. 100 எக்கச்சக்க டைம் இருந்துச்சுங்க. மறுபடியும் வைட் யார்க்கருக்கான ஒரு முயற்சி. பட் லென்த்தை மிஸ் பண்ணாரு. இவர் பாருங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆனாலே as ஃபீல்டர்ஸ் நம்மளுக்கு தெரியணும் பால் டர்ன் ஆகி வரப்போகுதுன்னு. பரவாயில்ல. இதே 100 தானே உங்களுக்கு 6 ரன் சேவ் பண்ணி கொடுத்தாரு. அந்த 6ல இந்த 4 கழிச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் 0 சேவ் பண்ணிருக்காரு. இப்போ குரூஷியல் ரன்ஸுங்க இதெல்லாம். ஆமா என்ன பண்றது. 100 பரவாயில்ல. 100 எல்லாரையும் தட்டி கொடுப்போம். இந்த பால் விக்கெட் பாருங்க. இப்ப பாருங்க விக்கெட். ஸ்டப்ஸே 2 ஓ இல்ல போல. முக்கியமான விஷயம் மிட் ஆன் ஃபீல்டர் உள்ள இருக்காங்க. இருக்கும் போதே அவர் பிளஃப் பண்ணிருக்காரு. நார்மலி bowlers நீங்க பாத்தீங்கன்னா பெரிய சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. வைட் யார்க்கர் ஃபீல்டு வச்சா வைட் யார்க்கரே போடுவாங்க. பட் கம்போஸ் செகண்ட் டைம் பண்றாரு. ப்ரீவியஸ் மேட்சும் நம்ம பார்த்தோம். அது வந்து நோ பால் ஆயிடுச்சு. எப்படி கிரிக்கெட் பண்ணீங்க எப்படி சொன்ன நோ பால் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா LBW அந்த போல்டுக்கு இதாச்சு. டிம் டேவிடுக்கு. அதுக்கப்புறம் நோ பால் ஆயிடுச்சு. அது ஒரு பிளஃப்னு சொன்னாங்க படித்த வல்லுநர்கள்லாம். இங்க அதாவது பொய் சொல்லி போடுறது, அது ஏமாத்தி போடுறது. எங்க பாக்குறதுனே தெரியல அந்த ரசிகருக்கு. நல்ல ஓவர் இது. 5 ரன்ஸ் வந்திருக்கு. ஷட் டவுன் பண்ணோம். நல்ல விஷயம் என்னன்னா குல்தீப் யாதவ் ஸ்ட்ரைக் வந்துட்டாரு. டெல்லி ரசிகர்கள்லாம் சென்னைக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. நல்ல வெயில் செமையா வரவேற்று இருக்கோம் அவங்கள. டெல்லியை பரவாயில்லன்னு போயிடுவாங்க திருப்பி. ஓ குல்தீப் யாதவ் குலோப் ஜாமுன் சாப்பிட்டால் அந்த கரண்டியை எப்படி திருப்புவோமா அப்படி திருப்பினார். கலில் பிடித்து விட்டார். இன்று எல்லாமே அதிசயமாக நடக்கிறது. கலில் பாலை பிடித்ததை செலிப்ரேட் செய்யும் விதமாக நாளை இந்தியா முழுவதும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு ஷாட்டை நான் பார்த்தது இல்லைங்க. நீங்க பாருங்க அது ஃபேஸ் ஆஃப் த பேட்ல இருந்து போல பேக் சைடு ஆஃப் த பேட்ல இருந்து போயிருக்கு. பேக் ஷாட். அது வந்து கேரம் போர்ட்ல ஆடுவாங்க அது. ஆமா பட் இதுக்கு பேர் வைக்கல இன்னும். இது மாதிரி எங்க ஏரியாலாம் என்ன பேட் பின்னாடி பட்டுச்சா அவுட். எங்க ஏரியால ஐயோ இது என்ன தெரியுமா ஷாட். ஆஃப் பாயில் ஆம்லெட் போடும்போது உடையாம திருப்பத்துக்கு எடுக்கணும். பட் ஃபீல்டு செமையா வச்சாங்க. ஃபைனா வச்சாங்க. லாஸ்ட் பால். Single. Stubbs will keep the star. 4. Oh dear. Single கொடுக்க மாட்டேன் 4 தான் கொடுப்பேன்ற மாதிரியே ஓடி வந்த மாதிரி இருந்தது. ருத்ராஜ் கைக்வாட் சிங்கிள் இருந்தா அவர் தான் ஆடுவாரு. அதனால இந்த பிளான் படி இவரை 4 அடிக்க விட்டுருவோம்னு வச்ச மாதிரியே இருந்தது. 181 for 7. கடைசி 2 ஓவர்ல 32 ரன்கள் தேவை. ஸ்டப்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறதுனால இந்த மேட்ச்ல லைட்டா ஒரு உயிர் ஒட்டிட்டு இருக்கு. ஓவர்சன் டெத் ஓவர் போட மாட்டார் அவ்வளவா நல்லா. ஆனா திருப்பியும் ஒரு வாட்டி கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் இல்லனா கலீலுக்கு கொடுக்கணும். பெரிய ஓவருங்க. பெரிய ஓவர் இது. லெஸ் தென் 10 ரன்ஸ். அதாவது 10 ரன்ஸ் மேல கொடுக்க கூடாது. பட் இப்போதைக்கு குல்தீப் யாதவ் எப்படி சிங்கிள் தான் எடுக்க பார்க்க போறாரு. ஆனா ஓவர்சன் 3 விக்கெட் எடுத்திருக்காரு இன்னைக்கு. குல்தீப் யாதவ் க்ளீன். MCW ஒரு ரன் அவர்தான். அவர் வேலையை அவர் பண்ணிட்டாருங்க குல்தீப்ல. நான் நினைச்சேன் பிளம்ஸ் பழம் திக்குக்கு முன்னாடி LBW இல்ல இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப். இவரே அம்பையரா நின்றுக்கலாம். கமெண்டேட்டர் இங்க பாருங்க ஸ்லோவர் டெலிவரிக்கான முயற்சி. உள்ள வந்துட்டாரு. வாங்கும் போதே பாருங்க 3 ஸ்டெம்பும் எக்ஸ்போஸ் ஆகி கிளியரா தெரியுது. ஏதாவது ஒரு தப்பான டிசிஷன் எடுப்பாங்களே சில நேரத்துல. அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கு தானே DRSலாம் இருக்கு. DRS வாங்கிட்டு போக சொல்லுங்க இவரை. ஃபுல் துண்டு தான், வேர்வை தான். கம்போஸ் போன ஓவர் நல்லா போட்டார். ஆக்சுவலா 6-7 ரன் தான் போச்சு.
பட் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னா ஜேமி ஓவர்டன் இன்னைக்கு வந்து ஹார்ட் லென்த்தை வந்து ட்ரஸ்ட் பண்ணிருக்காரு. பட் இப்போ டெத் ஓவர்ஸ்ல என்ன போட போறாரு? So, நாளைக்கான போட்டிக்கான அப்டேட் தான் இது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மத்தியானம் விளையாட போறாங்க. இது ஒரு மேட்ச் மட்டும் கிடையாது, பிளாக் பஸ்டர் சண்டேன்றதுனால 2 போட்டி. நாளைக்கான முதல் அப்டேட் இது. 2வது அப்டேட் இன்னொரு மேட்ச். 3வது அப்டேட்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அங்கிள். நாளைக்கு உனக்கு தம்பிடே. ஓஹோ வைடுங்க, வைடு. பிரஷருங்க, பிரஷர். இந்த ஓவர் தாங்க, இந்த அடுத்த 3 பால் தான் குரூஷியல். இந்த மேட்ச்ல வந்து ஸ்டப்ஸை தூக்குறோம் அடுத்த 3 பால்ல. ஏங்க இதுக்குமா எல்லாத்துக்குமே அந்த மந்திரம் வேலை செய்யுங்க. இப்போ ஒரு மாத்திரை கொடுத்தா எல்லாத்தையும், இப்போ ஜுரம் அப்படின்னா இந்த மாத்திரை சாப்பிடு, வயிற்று வலி இந்த மாதிரி அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மாத்திரை சர்வலோக நிவாரணி அது. பட் ஓவர்டன் பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு தவறு செஞ்சாரு, யார்கர் போட பார்த்தாரு. பட் கிளியரா தெரிஞ்சிச்சு அவருக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணுவோம் அப்படின்னு. எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி, மறுபடியும் வெயிட் கேளுங்க ருத்ராஜ் கிட்ட. ருத்ராஜ் கேப்டனை கேட்டு இப்ப ருத்ராஜ் நீ ஃபுல்லா லிஃப்ட் தான் கேட்டுக்கிறாரு, என்ன யாரா இறக்கி விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி. இப்ப திருப்பியும் ஓகே அப்படின்றாரு. Third umpire to director, we have a player referral for wide delivery. The original decision is not given. ஓ, எங்க கூட இருக்கிற வேணுகோபால் ராவ் போன மேட்ச் இப்படி தான் கொடுத்தீங்கன்னு கத்துறாரு. ஏரியால எப்படி கத்தினாலே கேட்க மாட்டாங்க, இன்டர்நேஷனல் ஐபிஎல் எப்படி கத்துவாங்க இப்படி கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. Wide given, looking at the split screen, striker is his normal stance. Yes, roll forward now please. Yes, just freeze it here, yeah. You can see some part of the ball inside the guideline. I'll go back to Vinod on field. Vinod, you need to change your decision. It's a fair delivery. எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூ, ஃபேர் டெலிவரின்ட்டாங்க. கொஞ்சோண்டு பால் அந்த கோடுக்கு உள்ள இருந்ததுன்னா வைடு கிடையாது. இந்த சிறு பையன் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அந்த பையனுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க சாப்பாடு கொடுங்க. பாவம் அந்த பையன் டயர்டா இருக்கான். இந்த குழந்தைக்கு தூக்கம் வருது போல இருக்கு. அம்மா போலாமா அப்படி கேக்குது, பாரு டிவில காட்டுறாங்க அப்படின்றாங்க அம்மா. எங்க போவீங்க, மேட்ச் செம க்ளோஸா போயிட்டு இருக்கு. 10 பால் 30 ரன்னு. ஏவங் பதாடி போய் கேட்கிறாரு, அரே நானும் சென்னை தாங்க, நான் இப்போ டெல்லி கோச்னாலே என்ன எப்படி பேசுறீங்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏவங் பதானி எங்க கோ கமெண்டேட்டர், இப்போதைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சக்சஸ்ஃபுல் கோச், வைடு கொடுக்கலன்னு போய் கேட்டு இருக்கிறாரு. நல்ல ஷாட் சைடு தி ஃபீல்டர். எஸ், தட்ஸ் இட். ஸ்டாப்ஸ் தொல்லை இனிமேல் இந்த போட்டியில் இல்லை, இந்த போட்டியில் இனிமேல் உயிரும் இல்லை. முதல் வெற்றி சிஎஸ்கேக்கு. ஓவர்டன், உங்களை பல பேர் சந்தேகப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் அந்த ஸ்டார் பவுலர். யூ ஆர் நாட் ஓவர்டன், யூ ஆர் a U-turn. போன மேட்ச்ல இருந்து நல்ல ஒரு ரிவெஞ்ச் இவருக்கு, ரிடெம்ஷன் ஓவர்டனுக்கு. அவரோட 4வது விக்கெட், பட் மிகப்பெரிய விக்கெட்டுங்க. ஸ்டப்ஸ் மிட் ஆஃப் கிளியர் பண்ண ஒரு முயற்சி, பட் இவரோட பேஸ்னால கிளியர் பண்ண முடியல. நூர் அஹமத் நல்ல ஒரு கேட்ச். இன்னைக்கு ஒரு லைவ் வயரா இருந்திருக்காரு இந்த ஒரு டீம்ல. ஓவர்டன் ஓவர் தி மூன். ஓ, வாட் ஆர் இங்கிலீஷ். அதேவேளை 3 பட்டன். ஓவர்டன் gone for lot of runs of 60. இல்ல சப்ஸ் gone for that 183 for 8. இங்கிடி உள்ள வந்திருக்கிறார். இங்கிடியும் வெல்ல போறார். 5வது விக்கெட்டா? இல்லை, மேட்ச் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வெற்றி. கிட்டத்தட்ட 3 மேட்ச்ல தோல்வி அடைஞ்ச சிஎஸ்கேக்கு ஓவர்டன் மூலமா அந்த வெற்றி வந்திருக்கிறது. எல்லாம் டெவால் ப்ரூவிஸ் சேர்த்திருக்காங்கன்னாரு. பாருங்க, நல்லா இருக்குல்ல. இப்போ ஒரு மாதிரி சந்தோஷம், ஜெயிச்சா தான் சந்தோஷமா இருக்கு. இது எங்க என்ன சண்டை அப்படின்னு பார்த்தாக்க, மைக் உங்களுக்கு ஆன் ஆகல, என்ன சண்டை அப்படின்னு பார்த்தாக்க, ஏமங் பதானி கிளவுஸை மாத்தணும்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் நடுவில் விட மாட்டோம் அப்படின்னு எங்க பார்த்து பண்ணுங்க, நம்மளும் இங்க தாங்க, கீழ்பாக்கில் தான் என் வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பண்ண முடியாதுங்க, ரூல்ல அப்படி கிடையாது. பிட்வீன் ஓவர்ஸ் நீங்க மாத்த முடியாது. அதாவது ஓவர் நடுவில் திடீர்னு வந்து எனக்கு கிளவ் மாத்தணும்னா அது ரூல்ல கிடையாது. ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சான்ஸ் மாத்தறதுக்கு. அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாரு.
அதனால தான் கரெக்டா பாருங்க, பேட் திரும்பி அவுட் ஆயிருக்காரு. அப்ப கண்டிப்பா ஏமங் பதானி இதை கணக்குல வச்சுப்பாரு, சொல்லுவாரு. இதனாலதான் அவுட் ஆயிட்டாரு. ஆமா, அம்பையர் கணக்குல ஒரு விக்கெட் இருக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கோச், அதனாலதான் உலக ஃபுல்லா பல கோப்பைகளை வின் பண்ணிருக்காரு. இப்போ இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ண போகுது. அங்கிள் வாவ், ஸ்டைலிஷ்லி பிளே டாட் பால். அதுல வேற ஒரு வழுக்கி விழல். எனக்கு தெரிஞ்ச மில்லரோட போன மேட்ச் டிசிஷன் நான் இதை பார்த்து சப்போர்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி சிங்கிள் தான் எடுத்தாங்க, பட் செமையான போலிங். ஓவர் 10 பெனால்டி மேட் ஓவர்ல வெறும் 3 ரன், ஒரு விக்கெட். எதுக்கு பெனால்டி? பெனால்டி மேட். ஐயோ, இவர் வேற நடுவுல. பட் நூர் அகமது கலக்கிட்டாருங்க. அவர் பாருங்க கம்ப்ளைண்ட் பண்றாரு, ஏன் எனக்கு க்ளவ் சேஞ்ச் தரல அப்படின்ட்டு. பண்ண கொடுக்க முடியாதுங்க, ரூல்ல கிடையாது. லாஸ்ட் பால். பரவாயில்ல, குல்தீப் யாதவ்னால பெரிய சேதாரம் இல்ல, செய்கூலியும் இல்ல. பிஏஎஸ் தங்க நகைகள் கம்மி விலையில 185க்கு 8. கடைசி ஓவர் கிட்டத்தட்ட 28 ரன்கள் தேவை, 5 6 அடிக்கணும். நாளைக்கு பிளாக் பஸ்டர் சண்டேல சாயங்காலம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி போட்டி, ஒன் ஆஃப் த மேட்சஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நடக்க போகுது. மும்பை வர்சஸ் ஆர்சிபி, எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி, ஒன் ஆஃப் த டாப் டயர் போட்டி. எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த போட்டி நாளைக்கு சாயங்காலமும் மத்தியானம் ரிஷப் பந்தனோட சூப்பர் ஜெயின்ஸ் இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸோட விளையாட போறாங்க. 2 மேட்ச் நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், 2 தமிழ், 3 தமிழ், 4 தமிழ், 5 தமிழ் எல்லாத்தையும் பார்க்கலாம். தலைவேல வேற சேனல் பேர்லாம் சொல்லிருக்கேன். ஜியோ ஹாட்ஸ்டார். ஆமா சொல்லிட்டேன், எல்லாத்தையும் பார்க்கலாம். இதான் எங்களோட முக்கியமான அப்டேட். இன்னும் பல அப்டேட்கள் நாளைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரெண்டாவது வாட்டி இது மேட்ச் கமிங் பேக் டு கிரிக்கெட் பண்ணுங்க. அம்பையர் என்ன வார்னிங் கொடுக்கறாரு, அம்பையர் சுத்தி போறாரு, எல்லா கண்ணும் உங்க மேல தான் பட்டிருக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஓவர் பெனல்டி, ஸ்லோ ஓவர் ரேட், அதனால எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் உள்ள வைக்கணும். சரியா, பரவாயில்ல கட்ட போறாங்க. சரி, இப்போ ஒரு क्वेश्चन உங்ககிட்ட கேக்குறேன். யாருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுப்பீங்க? சஞ்சு சாம்சனா ஓவர்டனா? ஓவர்டனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த பிட்ச்ல எல்லாரும் ரன் அடிக்கலாம், விக்கெட் எடுக்கிறது தான் கஷ்டம். யோமினா நீங்க? நானும் ஓவர்டன் தான். 4 for 18ங்க. எப்பா 4 ஓவர்ஸ்ல 18 ரன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. அதனால தான் கேக்குறேன். பட் 100 மீறி கொடுப்பாங்களா? 4 மீறி கொடுக்கணுங்க. ஒரு 2 பவுலருக்கு இப்படி கொடுத்தா தாங்க என்கரேஜ்மெண்ட் ஆகும். அப்புறம் தாங்க அடுத்த மேட்ச் நல்லா போடுவாங்க. ஐ லவ் யூ ஆர்ஜே பாலாஜன். சூப்பர். எப்படி பவுலருக்கு பவுலர் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். நீங்க ஒரு பேட்ஸ்மேனால சஞ்சு சாம்சன் கொடுப்பீங்களா? இல்ல நான் தான் கேள்வியே கேட்டேன். ஓ, நீங்க தான். சரி, உங்க பதில் என்ன? சொல்லுங்க. 5 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. இவரு கொண்டு கொடுக்க கூடாதுங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் நீ கொடுக்கறாதீங்க. ருத்ராஜ் கேக்காட் என்ன பண்ணாரு அதனால சொன்னேன். Last over 28 runs. Oh, Kuldeep, what are you trying to do, buddy? Oh, a wicket. 9வது wicket டுவெல் ப்ரூவிஸ். இவருக்கு தாங்க கேட்ச் பிடிச்சு 55 கேட்ச் பிடிச்சாரு இன்னிங்ஸ்ல. வந்து பேட்டிங் விளையாடல, ஆனா எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங். அவ்வளவுதான். இனிமே ஃபார்மாலிட்டிஸ். என்ன ஐஃபை இப்படி கொடுத்துக்கிறாங்க. பேட்டிங் வாய்ப்பு வரலனா கூட வர கேட்ச் எல்லாம் பிடிச்சு போட்டிருக்காரு குல்தீப் யாதவ். சான்ஸ் இல்லைங்க, இவருக்கு அந்த ஒரு ஸ்கில் செட்ஸ் கிடையாது. பட் நல்ல ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு. அன்சுல் கம்போஜ் அவரோட 2வது விக்கெட். நீங்க சொன்ன மாதிரி ஃபார்மாலிட்டி தான் இனிமே. பட் இன்னைக்கு அருமையா விளையாடி இருக்காங்க சிஎஸ்கே. குல்தீப் யாதவ் 4 அவுட், 185 for 9. சோ முதல் வெற்றி சிஎஸ்கேக்கு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. இன்னைக்கு அங்க ஏதாவது ஒன்று ஆகி அன்னைக்கு போனா மேட்ச் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காதுன்னு நினைச்சேன். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கேகேஆரோட சிஎஸ்கே விளையாட போற மேட்ச் இப்போ சுவாரஸ்யமா இருக்கும். இவ்வளவு நடக்குது. அங்க ஒருத்தன் பவர் பேங்க் கூட போன் பார்த்துக்கிறான். டெல்லி ரசிகர் சோகமாவே இல்லை அவனுக்கு. அவன் டெல்லி ரசிகர்கள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாங்க. ஸோ சென்னையோட அடுத்த மேட்சஸ் 14ஆம் தேதி 18ஆம் தேதி அண்ட் நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்க போற 23ஆம் தேதி சாயங்காலம் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸோட அந்த போட்டி வான்கேடே மைதானத்தில் நடக்க போகுது. பார்க்கலாம் அங்கிள். சென்னையில் ஏன்னு கேட்காதீங்க, எலெக்ஷன்லாம் நடக்குதுல, அதனால அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ வான்கேடேல மும்பையோட அடுத்த 3 போட்டிகள். நல்ல விஷயங்க, நிறைய சேஞ்சஸ் கரெக்டா பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா போலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், 11 சேஞ்சஸா இருக்கட்டும், பேட்டிங் ஆர்டரா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா இருந்துச்சு இன்னைக்கு. குட் திங் சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு வந்திருக்காரு. டி நட்ராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் டெல்லிக்காக ஆட வந்திருக்கிறார். நல்ல போலர், எக்ஸ்ட்ராடினரி போலர். ஆனா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 28 ரன்கள். ஓவர் 10. அவரோட எக்ஸ்ட்ரா பேஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இன்னைக்கு லீத்தலா இருந்ததுங்க. ட்ரபிள் பண்ணிச்சு எல்லா பேட்டர்ஸையும். சமீர் ரிஸ்வி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல அவுட் ஆனது பார்த்தோம். எக்ஸ்ட்ரா பேஸ்ல டேவிட் மில்லர் அவரோட ஸ்டெம்ஸை கைட்டினாரு. அதன் பின்
அசுதோஷ் இல்ல ஸ்டப்ஸ் அவுட் ஆனதை பார்த்தோம். இன்னைக்கு செமையான ஒரு bowling. இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த டெத் ஓவர்ஸ்ல போட வராது அப்படி இப்படின்ட்டு குற்றச்சாட்டு போன மேட்ச் இருந்தது. பட் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாரு. அண்ட் பிளான் சூப்பரா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல பவுன்சர் பிளான் யூஸ் பண்ணாங்க. அதுவும் சமீர் ரிஸ்விக் நம்மளுக்கு தெரியும் கிளியரா மேல போட்டு அடிப்பாருன்னு சொல்லிட்டு. பட் டெத் ஓவர்ஸ்லயும் எனக்கு பியூட்டிஃபுல்லா போட்டாரு, மிக்ஸ் பண்ணாரு. அண்ட் பல பேர் கொஸ்டின் பண்ணாங்க எதுக்கு இவரை ரீடைன் பண்ணாருன்னு சொல்லிட்டு. பட் காமிச்சிருக்காருங்க 4 overs அவரோட ஸ்பிரிட். எவ்ரி ஓவர் ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஆமா, நல்ல முக்கியமான spell. தருணத்துல ஒரே ஒரு பவுண்டரி 6 மட்டும் தான் கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஃபுல்லா. இன்னைக்கு ஓவர்டனோட டே. மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் கொடுக்கணுங்க. கண்டிப்பா ஒரு bowler தான் இந்த மேட்ச் இந்தியான்ற சிஎஸ்கே பக்கம் திருப்பி கொண்டு வந்தார். ஓவர்டன் இந்த போஸை மட்டும் அடுத்த வாட்டி ஒழுங்கா கொடுங்க. ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல இப்பதான் அவங்க சிரிச்சு பாக்குறோம். God bless you my child அப்படின்னு இருக்காரு. அவர் தான் சிஎஸ்கேவோட சிஇஓ. காசி சார் அண்ட் ரூபா மேடம். இவருக்கு நல்லா தெரியுன்றதுனால வீட்டு அட்ரஸ்லாம் சொல்லுவார் போல இருக்கு. இல்லைங்க, நல்லாவே தெரியும். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. 3 ball 27 runs. இந்த மேட்ச்ல உயிர் இல்ல, எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் நான் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கொஞ்ச நாள் ஜாலியா பாருங்க, போயிட போறீங்க. அவ்வளவுதான், இந்த மேட்சை முடிக்க கூடாதுன்னு கம்போஜ் முடிவு பண்ணிட்டாரு. நோ பால். இப்ப இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா? இல்லங்க. ஏன் இல்ல? இன்னொரு நோ பால் இந்த மாதிரி போட்டாருன்னா பால் எல்லாம் போட முடியாது. பட் மேட்ச் தொடங்கினதும் பாருங்க ஒரு நோ பாலோட, முடியறதும் ஒரு நோ பாலோட. இன்னும் முடியல தம்பி. பாருங்க இந்திரஜித்தன் அப்புறம் நீங்க 2 பால் 3 பால் 26 ரன் இன்னும் கூட முடியல. இன்னொரு நோ பால் போட்டு இந்த ஃப்ரீ ஹிட், இன்னொரு நோ பால் ஃப்ரீ ஹிட் அப்படிலாம் வந்ததுன்னா கிரிக்கெட் இஸ் a funny game. இல்ல முடிஞ்சு போச்சு. சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறதுனால இன்னும் நம்ப முடியல. கில்லிலாம் பாத்துக்கிறேன், கடிச்சு கில்லிலாம் பாத்துக்கணும் போல இருக்கு. நல்லா இருக்கு. ஆயுஷ்மாத்ரே ஆயுஷ்மாத்ரே செம்ம நாக் ஆடினாருங்க இன்னைக்கு. ஆமா, செவந்து போச்சு. எட்ஜி ஹவுஸ் ஆட்னு அப்பீல் வேற பண்றாரு அவரு. ஏங்க ஃப்ரீ ஹிட்டுங்க அது. அம்பையர் கியூட்டா சிரிக்கிறாரு. சாய் தர்ஷன் நல்லா சிரிக்கிறார் அம்பையர். எல்லாம் மகிழ்ச்சியாவே முடிஞ்சது. சிஎஸ்கே இன்னைக்கு கரெக்டா பண்ண விஷயங்கள், பவர் பிளேவில் நல்லா விளையாடினாங்க, விக்கெட் கொடுக்காம. நல்ல ரன் கிடையாது, ஆனா விக்கெட் கொடுக்காம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது. சாம்சன் திரும்பி ஃபார்முக்கு வந்தாரு. கலீல் நூர் 2 பேருமே விக்கெட் எடுத்தாங்க. ருத்ராஜோட போலிங் மாற்றங்கள் இன்னைக்கு நல்லா இருந்தது. ஆனா ஓவர்டனை பத்தி போடாம ஓவர் போட்டது இது எக்ஸாக்ட்லி. கேட்டா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பஞ்சு மிட்டாய் நல்லா வேலை செய்யறாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச், நம்மளோட மேன் ஆஃப் தி மேட்ச் ஓவர்டன் பேர் போடல, ஃபீல்டிங் பத்தி எதுவுமே சொல்ல. கலீல் விக்கெட் வீழ்த்தினாரா? என்ன இது, நல்லாவே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச எங்களோட சிஸ்டர் கன்சர்ன் ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருந்து தான் பண்ணிருப்பாங்க. என்னங்க ஏங்க 2 பால் ஆட்டு போங்க. என்ன இது, எங்க போச்சு இப்போ ருத்ராஜா? இது ஏங்க நார்மலா கேப்டன் பக்கத்துல நின்று எல்லார்கிட்டயும் பேசுவாரு, இவர் தூரமா போய் கிரௌட் கிட்ட பேசுவாரா? எங்க ஹாட் ஸ்பாட்ல நிக்கணும். உங்களுக்கு ஹாட் ஸ்டார்ல எதுக்கு அவர் நிக்கணும்? நம்ம தான் ஹாட் ஸ்டார்ல நம்ம நிக்கிறோம், ஹாட் ஸ்பாட்ல அவர் நிக்கிறாரு. எது ஹாட் ஸ்பாட்? அதுவா? லாங் ஆஃப். ஏங்க அது புறநகர் பகுதி, தாம்பரத்துல போய் நின்று ஹாட் ஸ்பாட்ல நிக்கிறாருன்றீங்க. அங்க போனா லாரி தான் வரும், ஷேர் ஆட்டோவே வராது. கேப்டன் எங்க நிக்கணும்? பக்கத்துலயே நின்று பேசணும். ஏ லெஃப்ட்ல வா, இங்க பாரு, ரைட்ல வா, அங்க பாரு, அங்க போ, பின்னாடி பின்னாடி அப்படிலாம் சொல்லணும்ல. லாங் ஆஃப்ல இருந்தும் பண்ணலாம், பட் பரவாயில்ல விடுங்க. லாஸ்ட் பால் வின் பண்ண போறாங்க சிஎஸ்கே. அபிஷியலா போகுது. 3 மேட்சா திரண்டு வந்தாங்க, பட் ஃபைனலா 24 ரன்ஸ். வாவ், கேட்ச புடிச்சாருங்க, பாத்திட்டாரு. கடைசியா கலீல் அங்க இல்லாம குர்ஜப்னீத் அங்க மாறினார். அப்பா அவர் பேரை கரெக்டா சொல்லிட்டார். லாஸ்ட் பால்ல ருத்ராஜ் கைக்வாட். வாட் a magnificent காஸ்கி victory. magnificent, அது என்னது? Magnificent. magnesium victory for ருத்ராஜ் கைக்வாட். நைட் ஆனாலே மெக்னீசியம் சாப்பிட்டா தூக்கத்துக்கு நல்லதுன்னு ஏதோ ஒரு டாக்டர் சொல்லிருக்காரு. ஆனா டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியல. இன்னைக்கு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஹாப்பி, ரசிகர்கள் ஹாப்பி. இன்னைக்கு நிம்மதியா தூங்கி நாளைக்கு ஆர்சிபி எம்ஐ மேட்சை பார்க்கிறதுக்கு நம்ம தெம்போட திரும்பி வரலாம். ஃபர்ஸ்ட் விக்டரி இன் டாடா ஐபிஎல் 2026 ஃபார் சிஎஸ்கே. அவங்களோட கோட்டையில ஃபைனலா ஒரு வெற்றி. இன்னைக்கு சிஎஸ்கே பண்ண எல்லா டிசிஷனும் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. எக்ஸிகியூஷன் அதோட பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ருத்ராஜ் அருமையா லீட் பண்ணாரு. அதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு அடி மேல போயிருக்காங்க. பட் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி மாதிரி என்ன மீறி அது ஏற்கனவே செந்தில் இருக்கான்ற மாதிரி கேகேஆர் அங்க இருக்கு. கடைசி இடத்துல கேகேஆர், அதுக்கு முன்னாடி இடத்துல சிஎஸ்கே ஒரு வெற்றியோட 2 புள்ளிகள் பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல கணக்கு துவக்கி இருக்காங்க. ஏர்லி டேஸ் இன் தி டோர்னமெண்ட் 3 தோல்விக்கு அப்புறம் சிஎஸ்கே ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி தருணங்கள்ல திரும்பி வந்ததை பார்த்திருக்கோம் பாஸ்ட்ல. சோ இன்னைக்கு நாள்ல இந்த எனர்ஜி பயங்கரமா டீம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இதுக்கப்புறம் பல வெற்றிகளை குவிக்கணும். முதல் வெற்றி இன்னைக்கு நாள்ல சிஎஸ்கேக்கு 20
23 ரன்கள் வித்தியாசத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர் கிங்ஸ் 213 ரன் டார்கெட் செட் பண்ணதை நோக்கி விளையாடின டெல்லி கேபிட்டல்ஸால இவ்வளவுதான் அடிக்க முடிஞ்சது. காரணம் இந்த பேட்டிங் ஆர்டர்ல ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் எதுவும் இல்ல. ஸ்டப்ஸ் கடைசியில ஒரு 60 ரன்கள் அடிச்சாரு. பத்தும் நிஷாங்கா ஆரம்பத்தில் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் 41 ரன்களோட. பட் ஓவரால் பெரிய மொமெண்டம் இல்லாத இன்னிங்ஸா தான் இருந்தது. யாருக்குமே இந்த ரெண்டு பேரை தவிர்த்து ஒரு நல்ல ஒரு தொடக்கம் கிடைக்கல. ரன் ரேட் மெயின்டைன் பண்ண முடியல. சென்னை சூப்பர் கிங்ஸோட போலிங் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல இன்னைக்கு நாள்ல தான் பெஸ்டா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 விக்கெட் எடுத்த ஓவர்டன் லீட் பண்ணிருக்காரு இந்த அட்டாக்க. 3 விக்கெட் கம்போஜ் கிடைச்சது. அண்ட் கலீல், நூர் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு நாள்ல ஓவரால் சிஎஸ்கேவோட பெஸ்ட் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல வெற்றியா மாத்தி இந்த ஒரு முதல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2 பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் சம்மரியில ஒரு மேட்ச் கமரியில ஒரு 20 ரன் ஷாட் சிஎஸ்கே 230 வந்திருக்கணும்னாங்க. பட் 212 இனஃபா இருந்தது. 199 ரன்னுக்கு இல்ல 189 ரன்னுக்கு டெல்லி அவுட் ஆனதுனால 23 ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சந்தோஷமான பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு முதல் தொடக்கமா இன்னைக்கு மேட்ச் அமைஞ்சிருக்கு. 9வது இடத்துல இருக்கு. பட் 10ஓட 9 பெட்டர் தானே அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 10வது இடத்துல கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களோட தான் 14ஆம் தேதி அன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சேப்பாக் ஸ்டேடியம்லேயே விளையாட போறாங்க. ஸோ நாளைக்கு முக்கியமான 2 போட்டிகள் இருக்கு. மத்தியானம் போட்டி கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதையும் நீங்க பார்க்கணும் அங்கிள். மத்தியானம் என்ன பேட்ச் அப்படின்னா சூப்பர் ஜெயின்ஸ் லக்னோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2ல வரும். இது 3ல 4லலாம் பார்க்காதீங்க. வேற லாங்குவேஜ்ல வரும். குஜராத் டைட்டன்ஸோட மும்பை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நாளைக்கு சாயங்காலம் நடக்க போகுது. ஸோ அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸோட இந்த மேட்ச்ல எது நல்லா போச்சு அப்படின்றத போய் கேட்கலாம். ஜியோ ஹாட் ஸ்டார்லையும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ்லையும்.